140 வருடத்துக்கு பின்னாடி வர அமாவாசையில் இந்த 12 to 12:30 மணி டைம் சொல்லியிருக்கான். அந்த டைமுக்குள்ளே இது பண்ணும்போது அதாவது பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் அவங்க அதாவது திதி பண்ணாமல் இருந்து பண்ணவங்களுக்கும் மோட்சம் கிடைக்கிறதா ஐதீகம். அதுக்காக இந்த மௌலிச அமாவாசைக்கு நம்ம பண்ணுறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அனைத்து இந்து சமுதாய நந்தவனத்தில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் அரிய மௌனி அமாவாசையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் பவானி ஆற்றில் புனித நீராடிய பின்னர் நந்தவனத்தில் அர்ச்சகர்களின் வழிகாட்டுதலில் பிண்டம் வைத்து காய்கறிகள் மற்றும் பிற படையல்களை சமர்ப்பித்தனர். மௌனி அமாவாசை இந்து சமயத்தில் பித்ரு தர்மம் நிறைவேற்றுவதற்கான முக்கிய நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு 144 ஆண்டுகளின் வரலாற்று சுழற்சியில் இந்த நாள் வந்தமையால் பக்தர்களின் ஆர்வம் குறிப்பாக அதிகரித்தது. அதிகாலை முதலே நந்தவனத்தில் குவிந்த மக்கள் மௌனமாக தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்தனர். பக்தர்கள் முதலில் பவானி ஆற்றில் நீராடி புனித தன்மையை பெற்றனர். பின்னர் அர்ச்சகர்களின் தலைமையில் அரிசி மாவால் உருவாக்கப்பட்ட பிண்டங்களை வைத்து காய்கறிகள், பழங்கள் மற்றும் மலர்களை படையல் செய்தனர். இறுதியில் பிண்டங்களை ஆற்றில் விட்டு தர்ப்பணம் நிறைவு செய்யப்பட்டது. இந்த சடங்குகள் முன்னோர்களின் ஆன்மீக பயணத்தை வழிநடத்துவதாக நம்பப்படுகிறது. ஆயிரக்கணக்கானோர் குவிந்த நிலையில் அனைத்து இந்து சமுதாய நந்தவன நிர்வாகம் பக்தர்களுக்கு இலவச உணவு, குடிநீர், மருத்துவ உதவி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்கியது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கூடுதல் பேருந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. நந்தவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் கூறுகையில், இந்த அரிய நாளை மரியாதையாக கொண்டாட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களின் பாதுகாப்பே முதன்மை என்றார். திருப்பூரில் இருந்து வந்த ராஜேஸ்வரி என்பவர் கூறுகையில், 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே இந்த நாளை சந்திக்க முடியும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்ததாக உணர்கிறேன் என்றார். நீலகிரியைச் சேர்ந்த முருகன் என்பவர் இளம் தலைமுறையினரும் இந்த பாரம்பரியத்தை புரிந்து கொள்வது மகிழ்ச்சி என்று கூறினார். இந்த அமாவாசை நாளில், தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் இறந்தவங்களோட அத்தனை பேருக்கும் நம்ம அந்த திதியை நல்லபடியாக கொடுத்து அவங்களோட ஆத்மாவை சாந்திப்படுத்துறதுக்காண்டியும் பிண்ட பிரதானம் கொடுத்து தர்ப்பணம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட இறந்தவங்க பேர், அவங்க முப்பாட்டினர் பேர், பாட்னர் பேர் சொல்லி பிண்டத்தை கரைச்சி கூட சொல்கிறோம். வர்றவங்க எல்லாத்துக்கும் சொல்லி பண்ணித்தரோம். அதே மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இது வழக்கம். அதனால் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது ரொம்ப புண்ணியம். அதே மாதிரி இங்கே செய்கிறது ரொம்ப புண்ணியம். நம்ம நந்தவனத்தில் இந்த மாதிரி தண்ணி பவானி ஆறு போகிறது, ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மாதேஸ்வரன் கோயில் இருக்குது, இந்த பக்கம் சிவன் இருக்கார். காசிக்கு நிகரான இடத்துல நம்ம இந்த பிண்டத்தை கொடுத்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இங்கே பண்ணுறதும் காசிக்கு பண்ணுறது நிகரான இடம். அதனால் இங்கே பண்ணுறவங்களுக்கு எல்லாருடைய அனைத்துடைய சிவனுடைய அனைத்துடைய அதாவது ஆசீர்வாதமும் கோடி கோடி நன்மையும் இங்கே பண்ணுறதுனால ரொம்ப புண்ணியமும் கிடைக்கும். ஆசீர்வாதம். நமஸ்காரம். மொத்தமாக இங்கே அப்படியே ஃபுல் ஷட் டவுன்.